முதல் நாள் இரவு 7:10. ஹலோ ஏஜிசி, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீவில் நல்ல பேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க போமா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு நம்ம ஓட்டுவோம். ஏதோ ஒருத்தர் சவுண்டு போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் உள்ள வந்தாங்க. வாங்க 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 இல்லைப்பா முடிஞ்சா இங்கே வந்து இப்படி வா 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 இதுக்கு மேலே ஏறி வா அவன் பெட்டு மேலே ஏறி வரமாட்டான். அதனால வந்து நான் தைரியமாக நிற்கிறேன். திரும்பி பாருடி. ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளில போனால் அப்புறம் அப்படியே இன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இப்போ நம்ம இதை தள்ளி விட்டு அப்படியே நம்ம மேலே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை கொடுத்துடலாம். போகிற வெளில வராமல் இருந்தால் சந்தோஷம்தான். வந்துட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நமக்கு இன்னும் இந்த டோர் திறக்கல, இன்னும் மேலே வரல. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம அப்படியே இப்போ இந்த டோரில் தான் இருக்கும். நம்ம திறந்தோம்னா இந்த ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் இருக்கும், எடுத்து நம்ம போயிடலாம் கூட இல்லை. சரி, இதுலேயும் இல்லை. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ட்ராவிலே கொடுப்பானுங்க, பார்த்தா லாஸ்ட் ட்ராவில் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓன்னு இருக்குது. சரி, நம்ம போயிட்டு பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போவோம். அதிர்ஷ்டத்தில் நம்ம எத்தனை அடி வாங்க போகிறோம்னு தெரில. இப்போ இந்த ஃபோட்டோ தள்ளி விட்டால் வருவான். இப்போ வந்தால் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டை உள்ளே கீழே அவரோட அந்த சூனியம் பண்ணுற இடவுலேயே கீழே போயிடலாம். ஏன்டி டோர் தோற சத்தம் கூட கேட்கல. நீ எங்கேருந்து வந்த சோத்துக்குள்ளே பூந்து வந்துட்டியா நீ? இரண்டாம் நாள் இரவு 9:15. இப்போ தான் பவர் சப்ளையே கொடுத்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் அடி வாங்கிட்டோம். அதுக்கு இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டைம் கூட அவள்கிட்ட அடி வாங்காமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் விட்டு வெளியே ஓடி போகணும் மீன்ஸ் இந்த ஸ்கூலை விட்டு நம்ம வெளியே போயே ஆகணும். நம்மளை அடித்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி அடிக்க போகிற வேணாம். எப்பிக் எஸ்கேப் பண்ணுவோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு போட்டு வெளின்னு வெளிப்போம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள்லாம் கிடைக்கும். இப்போ என்ன வந்து க்ரௌபார் தர வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணி இந்த பாத்ரூம் வழியாக போய் சீவேஜ் வழியாக போய் நம்ம வெளில போகணும். வெளியே போய் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் கீ இருக்கும். அந்த கீ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஓப்பன் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேன் வரும்போது கீழே கொஞ்சம் வெளில போகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போவோம். வந்து ஷட்டர் நான் ஓப்பன் பண்ண முடிச்சிருக்கேன். நாட்டுக்கு ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோடு அப்படியே இருக்குது. கீழே வந்து அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேன் வேறு வந்துருச்சு. வேன் வந்தப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏறி போயிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸி. அப்படி இல்லைன்னா நான் கால் நம்பர் ஒன்று இருக்கும், அது நம்பர் எடுத்து நான் அந்த வேன் கால் பண்ணி வர வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேன் வந்துருச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஏறி போயிடலாம். அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. இல்லைன்னா அந்த நம்பர் தொலைவு அது வேறு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம போயிட்டு டக்குன்னு இங்கே ஒரு ஆணி இந்த 2 ஆணையும் பிடிங்கி விட்டு மேலே ஈவில் நந்துருவா. அதுதான் டோர் சாத்திடலாம். இந்த 2 ஆணையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கி விட்டு இந்த பழக கீழே அந்த சத்தத்துக்கு வேறு வருவாளே, ஐயோ. சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வழியாக இருந்ததுன்னா அந்த சைடில் போய் அப்படியே சிவஜிலே வெளில போயிடலாம். இப்படி இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேனு பார்த்துட்டு இருக்கணும். நம்ம எப்படியே வெளில ஓடிடலாம். ஸோ இந்த நெட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே போனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சாக்கடை தண்ணி போகும். அது நம்ம இப்படி நேராக போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலகையில் ஏறி லெஃப்ட் எடுத்து இப்படி மேலே போனால் வெளியே வரும். இந்த இடத்துல ஏதோ இந்த வேன் நிற்கிது பார்த்தீங்கன்னா, இந்த வேனை நம்ம ஏறி போகணும். அவன் முழிச்சிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா அவள் பேனு கத்த ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அந்த ஈவில் நீங்கள் வந்துடுவா. அப்புறம் நம்ம டோமில் ஒரு அடி தான் வாங்கணும். மேலே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டோர் இதுதான். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டோர் தான். இது ஈவில் தான் இருக்காலாம் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறோம். ஏன்னா இது தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எல்லோ கீ ஒன்று வேணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் எடுக்கும்போது ஒன்று பார்த்தோம் பார்த்துக்கலாம். அந்த எல்லோ கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ யூஸ் ஆகும். இங்கே இருக்கிற அந்த ட்ராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. நம்ம வந்து அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே ஒரு கபோர்டு இருக்கும், அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வழியாகவே பேரில் தான் இந்த பாக்ஸை தள்ளி விட்டுருந்தோம். அவ்வளோ வர வைப்போமா நம்ம? ஆமாம், அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃபு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருவா. இல்லைங்க, இது மாதிரி கீழே போட்டு சவுண்டு வந்துட்டான். இப்போ நம்ம ஓகே இப்படி போயிட்டு இந்த டோர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே போய் அந்த ஒரு இது இருக்கும், ஒரு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, லாக்கர், ஒரு சின்ன கபோர்டு மாதிரி இருக்கும். அந்த கபோர்டில் வந்து எங்கே வேன் ஐயோ, நான் வர நேரம் பார்த்து வேனை போயிடுச்சு. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கால் பண்ணணும். அது வேறு இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஐயோ பின்னாடி இவன் பார்த்தா ரிவர்ஸ் கீர் போட்டு இந்த தண்ணி வழியாக போகிறான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்து நம்ம டோர் எஸ்கேப் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்தோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா
அங்கே தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்து இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, அந்த ரூம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து உள்ளே எகிரி குச்சி இருக்கான்னு பார்த்தா அங்கே ஏதோ ஜொலிக்குது. கார்டு வித் ஃபோன் நம்பர் இதே தான். ஏன்னா நம்ம தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவ்லான் சூரியமன் ரூம் இருக்குதுல்ல, அந்த ரூமுக்கு ஏற்ற அப்படி ஒரு ரூம் இருக்கும். அங்கே தான் நம்ம போகணும். இப்போ நம்ம எப்படி அங்கே போனோம்னா தவிர நம்ம மாட்டிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் வேன் இருக்குதான்னு பார்ப்போம். வேன் இருந்துச்சுட்டு அப்படியே ஏறி போயிடலாம். வேன் இருக்கா? இல்லை, தெரியும்டா எனக்கு இருக்காது. நம்ம எப்படியாவது நமக்குன்னு வைக்கவே மாட்டானுங்க, தூக்கிட்டு போயிடுவானுங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போகலாம் அந்த ரூமுக்கு. நம்ம இப்படி போனோம்னா மாட்டிப்போம். மேலே போயிட்டு அந்த சூரியமன்ற ரூமுக்குள்ளே கிச்சன்லேருந்து குதிச்சு அப்புறமேட்டு நம்ம வந்து போகணும். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான வே. போய் வெளில போய் இந்த டோர் தவிர இந்த டோரை தவிர அப்படியே அந்த டோர் தவிர. ஓகே, வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வேறு போட்டுட்டேன். இந்த குண்டை வேறு உருளை சத்தம் கேட்டுருச்சு. வேறு வந்துட்டானா அப்புறம் அவ்வளோதான். டாய் அப்படி இப்படியா கத்துவோம். என்னமோ வளர்றான். என்ன வளர்றான்னு புரிய மாட்டேங்குது. அவள் பாட்டுக்கு ஏதோ வளர்றான். அதனால் வந்து நம்ம ஓடிடலாம். அந்த மெயின் டோர் இதுதான் வந்து நான் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வச்சோம். இல்லை அந்த பாத்ரூம் வழியாக போய் அப்புறம் அந்த சீவேஜ் போய் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே போனோம். வேன் வந்துருச்சு வாங்க. ஏங்க இவ வேறு இறங்கி வந்து நம்மளை பாட்டான் அவ்வளோதான். அப்புறம் இவ கத்த ஆரம்பிச்சிருவா, இவ கற்றுருந்து அந்த ஈவில் வந்து அப்போ நான் வந்து நம்ம மண்டையிலே ஒரு ஷாட்டு போட்டு 2வது நாள் முடிஞ்சிடும். அப்புறம் லாஸ்ட் டேயில் வர மாதிரி இருக்கும். முதல்ல வந்து பார்த்தோன்னா இவ போட்டும். இவ வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த சேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உட்காந்து தூங்கும். ஏங்க இவ பார்த்தீங்களா? ஐயோ ஈவில் நின்று இவ போட்டும். ஏங்க இவங்க 2 பேருமே இங்கே இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஐயோ பார்த்தீங்களா சுற்றில் வர பின்னாடியே வரா. அவளை சுற்றில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து பார்த்தா நம்ம இங்கிட்டு போய் இப்போ வந்து பார்த்தா இந்த வழியாக வருவா. இப்போ வரட்டும் வெளியே வரட்டும். வந்துட்டாளா? காணோம். வாங்க வாடி. இப்போ நான் அப்படியே இப்படி எகிரி போனாமா நீ டோர்கிட்ட போவியாம்மா? நான் வருவேனாம்மா? என்னடி நீ இப்படி உனக்கு வர தெரியாது, எகிர தெரியல கிளவி. நீ வந்து பார்த்தா என்னை பிடிக்க வரியா? போடி என்கிட்ட. இப்போ வந்து இவன் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டாளா பார்ப்போம். தூங்கிட்டான். கொரட்டை கத்தாதடி கத்தி தொலைஞ்சிட்டாலே. ஸோ நம்ம பையனை மட்டும் ஊற்றி விட்டு ஓடிடுவோம். கத்துறேன் ஒன்று கத்து அது கத்தாத. மண்டை அப்படியே மண்டை சூடாகுது எனக்கு. கத்தாத. போகிறா வண்டி மேலே ஏற்றிட்டு போகிற பார்த்தீங்களா? இப்போ இவ வேறு எப்படி வருவான்னு தெரில. ஏய் வா டக்கண்டி வா. ஓகே, நம்ம இருந்து பார்த்தா சீவஜில் வெளில போய் அப்படி போய் திருப்பி நான் அங்கேயே போய் ஃபோன் பண்ணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த குண்டாக்குள்ளே உளுந்து ஐயோயோயோயோயோயோ. சரி ஓகே, நம்ம போய் தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்படி போய் அப்படி போய் இந்த சந்துக்குள்ளே பூந்து நெளிஞ்சு வரைஞ்சி இந்த டோருக்கு வெளில போனால் அந்த டோர் வந்துடும். எப்பட்றா அது? அப்படி தான்டா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு கிளம்பணும். ஐ நீடு நம்பர். ஏங்க ஃபோன் நம்பராக தூக்கி எங்கேயோ எரிஞ்சிட்டேனே. அட பாவிடே. நம்பர் எங்கேயோ போட்டேன், சவுண்டு வேறு போட்டே வந்துடும். நம்பர் இங்கே தான் கிடக்குது. ஆனால் அவள் வேறு வந்து ரூம் பண்ணிட்டானா அவ்வளோதான். தூக்கி போட்டு விளாச ஆரம்பிச்சிருவான் நம்மளை. அவள் வேறு கத்தி வேறு விட்டுட்டு போயிருக்கிறான். வருவாளா? மேடம் வரீங்களா மேடம்? ஆண்டி வாங்க ஆண்டி. இல்லைன்னா போயிருங்க, அப்படியே போயிருங்க, வந்துடாதீங்க. வராதெல்லாம் வருவியா? வராதெல்லாம் வருவ நீ? வராதெல்லாம் வருவேன். ஓடுற கேரளையே ஓடுறடி. இவர் அங்கே போவாளா? இருக்காளா? போயிட்டாளா? போயிட்டா. போகலாமா? இல்லை அந்த ரூம்லேருந்து வந்துடுவாளா? போகலாமா வேண்டாமா? ரொம்ப நேரம் யோசனைகளுக்கு பிறகு வந்து நான் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு மெல்ல பார்ப்போம். யாராவது இருக்கிறீங்களா? இல்லை யாருமே இல்லை, போயிட்டாலாட்டுக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு நம்பர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மேலே ஃபோன் பண்ணுவோம். அந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டு அது வந்து அந்த குண்டாக்குள்ளே ஏறி நம்ம உட்காந்துப்போம். குண்டார அது ஒரு பேஸ்கெட்டு. அதில் நம்ம ஏறி உட்காண்டது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிடுவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணிட்டேன். லேண்ட் இஸ் ஆன் த வேன் வந்துட்டுருக்குறா. அப்பாவை நம்ம இந்த வழியாக போயிட்டு இதை வேறு எங்கே போடுறது? தூக்கி போடு, அவ்வளோதான். இது இப்படியே போடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகிறேன். இவளோட தொல்லை சாக முடியாது. திடீர்னு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வெளில போய் கீழே இறங்குறேன். அவள் பார்த்து திருப்பியா அப்படின்னு கற்றுனானா திருப்பி வந்து ஓடிடும். திருப்பி அப்புறம் எனக்கு மண்டு டொமில்னு வெடிச்சிரும். அதனால முதல்ல நம்ம எந்த வழியாக போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீவேஜ் வழியே போவோம். வேறு வழி இல்லை. இப்போ வந்து இதில் இறங்கிடுவோம். இதில் இறங்கி திருப்பி போய் அங்கே வேறு அவளுக்கு வெயிட் பண்ணணும். அவள் தூங்குற வரையும் நான் வெயிட் பண்ணணும். ஏன் தூக்கம் இப்போ என்னைய பார்த்து கத்துறா. எனக்கு புரியவே இல்லை. ஓகே, வந்துட்டேன். இப்போ போயிட்டாளா? இங்கே தான் இருக்கிறா. ஓகே, தூங்க போகல. இன்னும் அந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. சேரில் ஒரு பெரிய உருவம் வரணும். நோறுது உருவம் தெரியுதா? புட்டு அப்படியே அதிரும்.
ஓகே தூங்கிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஸ்கெட்டுக்குள்ள இறங்கியாச்சு. அவ்வளோதான். இப்போ திருப்பி அவள் தூங்கி எந்திரிச்சு ஒரு வேளை வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகணுமா? இந்த யானை எப்போ எந்திரிச்சு வர, நான் எப்போ போங்கடா டே. 1 hour later. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டா. எந்திரிச்சு வந்து அதை திறந்து அங்கே இருக்கிற இப்போ இது பாருங்களேன். இப்போ அவள் அங்கே இருக்கிற துணியட்டை வந்து இங்கே வைப்பாளம்மா. அப்பாவை கண்ணுக்கு நான் தெரியலையாம்மா. பல்லு போட்டு மூஞ்ச பத்தியா ஈன்னு ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்னை கத்த சரியான டென்ஷன் ஆகுது. மூஞ்ச பாருங்க போய் வண்டி எடுப்போம் போலாம் போ. திருப்பி அங்கே போகிற எத்தனை பாவம் அந்த பசங்க பாவம். அவனுங்கள்ட்ட இத்தனை கூட நீ துவைக்க கொடுக்குற. எருமை மாடு மாதிரி நீ துவைக்க மாட்டியா? அவனுங்களை துவைக்க கொடுக்குறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. கதை சாத்திட்டியா? இப்போ நான் வெளில வந்து பார்ப்பேனா, இங்கே விண்டோவில் பார்ப்பேனா, இதெல்லாம் அவளுக்கு தெரியலையாம்மா. என்னடா அது, என்ன லாஜிக் அதெல்லாம். ஓகே வண்டி எடுத்துட்டா. ஓகே நம்ம போகலாம் கைஸ். இதோட முடிஞ்சு. இதோட வந்து பார்த்தா நான் இந்த வீடியோ முடிந்து விட்டது. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்களிடம் வருவது நான் டாடா பை பை see you.